குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சித்திரை தேர் வடம் பிடிக்கும் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் 14 நாட்கள் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் விழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. வருகின்ற 27ஆம் தேதி சனிக்கிழமை விழா நிறைவடைகிறது. முதல் நாள் விழா கடந்த 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற விழாவில் பகலில் பல்லக்கு நிகழ்ச்சியும், இரவில் வெவ்வேறு வாகனங்களில் சுவாமி புறப்பாடும் நடைபெற்றது. 8வது நாள் விழா 21ஆம் தேதி நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பகலில் பல்லக்கு நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து மாலை சிறப்பு அபிஷேகமும், இரவு சுவாமி குதிரை வாகனத்திலும் அம்மன் புஷ்ப பல்லக்கிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். முக்கிய விழாவான 9ஆம் நாள் விழா இன்று திங்கட்கிழமை சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அதிகாலை திருக்கல்யாண மண்டபத்தில் தேர் ஏறும் சுவாமி ரத்னகிரீஸ்வரர், சுரும்பார் குழலி ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேருக்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து காலை 7 மணியளவில் திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முன்னதாக பக்தர்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றியும் வழிபட்டனர். விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த தானியங்களை மலையை சுற்றிலும் மலை படிகட்டிகளிலும் தூவி வழிபட்டனர். விழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானம், நீர்மோர் பந்தல்கள் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம், விழா குழுவினர் செய்திருந்தனர்.